இங்கே பாருங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து கிளம்பும்போது நிறைய பேர் ட்ரெயினுக்காக வெயிட்டிங்க. ட்ரெயினில் போகிறோம். என் சின்ன பையன் ரொம்பவே சந்தோஷமாக கத்திக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணால் நிறைய பசங்க இருக்காங்க. அவங்களுமே பெரியவங்களுமே ஜாலியாக அவங்க பசங்களோட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. வண்டி இப்போ தான் லைட்டாக மூவ் ஆகி போகுது. அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா அவன் இது வரைக்கும் ட்ரெயினில் போனதில்லை, அதனால் இதில் போகும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். எங்கிட்ட ஓடிக்கிட்டே இருந்தான். நானும் அவங்களோட படம் என்ஜாய் பண்ணேன். நானுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ட்ரிப் தான் போயிருக்கேன். அதை நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நான் வந்து சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் வந்து ஒர்க் பண்ணேன். அப்போ நான் ட்ரெயினில் போனது தான். இப்போ ஒரு செகண்ட் டைம் வந்து பையனோட போகிறது தான் இந்த ட்ரெயின். அப்போது போகும்போது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டு இது ஒரு நல்ல ஒரு மெமரிஸாக இருந்துச்சு எங்களுக்கு. என் பையனுக்கு ஒரே ஃபீலிங் ஆகிடுச்சு. அந்த சைடை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றுமே தெரியல, வெறும் சேவராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழ ஆரம்பிச்சு. சரி வாடகை இங்கேருந்து உட்காந்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை மாற்றி உட்கார வச்சிட்டோம். சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த டோர்லாம் கொஞ்சம் ஓப்பன் ஆகிடுச்சு. அதனால் பயந்துட்டு அவனை விட முடியல. சரி நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு இங்கே உட்கார வச்சிட்டோம். அப்படி பாருங்கள் பெரியவங்களாம் பின்னாடி செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. நானுமே நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். என்ன டக்குன்னு போய் டக்குன்னு விட்ட மாதிரி ஆகிடுச்சு. அதுதான் கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சு. இன்னொரு ரவுண்டு அடிச்சுட்டு அந்த குகைக்குள்ளே போகிறதுலாம் பாருங்கள் நல்லா இருந்துச்சு. ஆனால் என் பையன் வந்து இன்னொரு ரவுண்டு அப்படின்னா இன்னொரு ரவுண்டெலாம் போக மாட்டாங்க. நம்ம கொடுத்த காசுக்கு அவ்வளோதாம்மா, முடிச்சு போச்சுமா வேலை. ஒரே ரவுண்டு சும்மா இன்னும் ஒரு 2 செகண்ட் போகிற மாதிரி தான் அது ஒன்று. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ரவுண்டு அடிச்சுருந்துருக்கலாம். எனக்கு ஒரு ரவுண்டுக்கு வந்து ட்ரிப்லாம் முடிச்சு போச்சு. சின்ன பையன் தான் ரொம்ப மாமா என்னம்மா முடிச்சு போச்சு அப்படின்னா, சரி வாடா ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவனை நிற்க வச்சு நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம். எங்கள் வீட்டுக்கார பின்னாடி வந்து ரொம்ப ப்ரெஸ் கொடுத்துருக்காரு. பாருங்கள் நாங்கள் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. அடுத்த ரவுண்டுக்கு ஆள் ரெடியாக நிற்கிறாங்க. அப்புறம் என் பெரிய பையன் நிற்கிறான் பாருங்க. அவன் டிக்கெட் வாங்கிட்டு வராமல் விட்டாங்க. அதுதான் நினச்சேன், எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. டிக்கெட் வாங்கிட்டு வராமல் விட்டான். பாருங்கள் வெளியே நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு அவன் ஜாலியாக நாங்கள் இறங்கிட்டோங்க. ஒரு வழியாக நாங்கள் இறங்கிட்டோம். சின்ன பையன் நம்ம இன்னொரு ரவுண்டு போகலாமான்னா இன்னொரு ரவுண்டு போகணும். இன்னொரு வாட்டி போய் டிக்கெட் வாங்கிட்டு தானே வரணும். போக முடியாது வாடான்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு வந்துட்டோம். வாங்க பார்த்துட்டு அப்படியே இல்லை என்னென்ன பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு ரவுண்டு அவ்வளோதான். இது வந்து வெயிட்டிங் ஹால் பாருங்கள், வெயிட் பண்ணுறாங்க ட்ரெயினுக்கு. எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. அங்கே ஒருத்தர் தூங்குறாரு, ரிலாக்ஸாக தூங்குறாரு. இதோ ஊஞ்சல்லாம் அங்கேயே இருக்குடா, எல்லாமே ஃபுல்லாக எல்லாமே இருக்குடா. அங்கெல்லாம் போக வா, இப்படி வா, நாங்கள் விளையாட பிளேஸ் வா. சோபா மூங்கில் மரம் பாருங்க. நல்லா இருக்கு. இப்போ அந்த டபுள் கூலிங்காக இருக்கு. அவங்க வந்தனே போ, நல்லா பெண்ணில் போ சுற்றி கொடுங்க அவனை. மூங்கில் மரம் நல்லா இருக்கு, பிளேஸ் இன்னும் கூலிங்காக இருக்குது, அழகாக இருக்குது பார்க்கவே. அப்படியே பார்த்திங்க அப்படின்னா ஊஞ்சலாக இருந்துச்சு. எனக்கு ஊஞ்சலை பார்த்தோன்னா எனக்கு உட்காந்து விளையாடணும்னு ஆசை ஆகிடுச்சு. ஏன்னா நான் சின்ன பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா இந்த சைக்கிள் டயர் இருக்குல்ல, அதில் வந்து வாதனா மரத்தில் நாங்கள் வந்து ஒரு 2-3 டயர் போட்டு தான் நாங்கள் ஊஞ்சல் ஆடிருக்கோம். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 80s உள்ளவங்க 90s உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஊஞ்சல் எப்படி இருக்கும் அப்படின்னு. அதிலலாம் நாங்கள் அவ்வளோ அழகாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. நல்லா விளையாண்டுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா பிள்ளைங்க பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க, இல்லைனா ரொம்ப லாங்கில் தள்ளி விட்டுருவாங்க, கத்துவோம். அந்த ஊஞ்சலை தாங்க நான் விளையாண்டுருக்கேன். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஊஞ்சலில் உட்காந்துருக்கிறேன். எங்களுக்கு இதெல்லாம் புதுசு தாங்க. ஏன்னா நாங்கள் அந்த மாதிரிலாம் விளையாண்டதில்லை, எங்கள் பசங்களும் விளையாண்டதில்லை. என் பையன் வந்து அம்மா வாமா நான் ஆட்டி விடுன்னு சொல்லிட்டு நான் மெதுவாக தான் ஆடிட்டு இருந்தேன். அவன் வந்து ஆட்டி வச்சுட்டு வேகமாக ஆட்டினா எனக்கு பயமாயிடுச்சு. ஒரு கட்டத்தில் டே வேணடா வாடா, நான் மெதுவாகவே அடிக்கின்ற வாடான்னு சொல்லிட்டு அவனையும் உட்கார வச்சு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஊஞ்சலானா. எங்கள் பெரிய பையன் சொல்லிட்டான். ஆனால் இந்த நாளை எங்களால் மறக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். அவரும் இருந்தார் பக்கத்தில். அவர் அங்கிட்டு தள்ளி உட்காந்துக்கிட்டாரு. நான் வரடா வீடியோக்குள்ள நீங்களே எடுங்களா அப்படின்னு சொல்லி ஓடி போயிட்டாரு. என் பெரிய பையன் சின்ன பையனும் நானும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஊஞ்சலானா. இப்போ சின்ன பையனை உட்கார வச்சு நான் நீ விளையாடு சோபா, நான் அவனை வீடியோ எடுக்குன்னு சொல்லிட்டு அவனை வீடியோ எடுத்தோம். அதை அப்படியே ஜாலியாக அப்படியே நல்லா சுகமாக இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு விளையாண்டுக்கிட்டே இருக்கும்போது அப்படியே சின்ன ஃபோட்டோஸ்லாம் கிளம்பிட்டு வா டைம் ஆச்சு போகலான்னு சொல்லிட்டு அங்கே என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இது என்னன்னு எனக்கு நேம் தெரியல. இங்கே நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்ததுனால நாங்களும் எடுத்தோம். நல்லா தான் இருந்துச்சு, பார்க்க அழகாக இருந்துச்சு. அப்படியே நாங்களும் சின்ன ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக இருந்தோம். இன்னொரு வாட்டி இந்த பிளேஸ்க்கு நாங்கள் போகணும். ஏன்னா எங்களுக்கு டைமிங் தெரியல, அதனால் ஓடிட்டோம். ஒரு 3 மணிக்கு 3:30க்கு போனோம்.
ஒரு 4:30 க்ளோசிங்காக. இன்னொரு நாளைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா பொறுமையாக போயிட்டு நல்லா பசங்களை விளையாட வைக்கணும். எங்களுக்கு ஒரு ஆசை, இன்னொரு டைம் போகணுன்னு இருக்குது. பார்க்கலாம், போவோம், கண்டிப்பாக போவோம். எங்களுக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் தட்டுங்க, மறக்காமல் உங்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பை பாய்.